எங்க ஊர் பட்டுக்கோட்டையில வல்லாரலேயே வித்திருந்த சிங்காரம் இந்த சிங்கார சென்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய ஆளா இருக்கானா அது மிகப்பெரிய விஷயம். வல்லாரலேயமா? ஆமாயா. என்னையா சொல்ற? உண்மைதாயா சொல்றேன். அந்த ஆளுடைய கல்லிங்காரையும் கண்ணாடி பார்த்தா தெரியல உனக்கு? பேசாத. ஓ முகரக்கட்டைய உத்து பார்த்தாலே தெரியுது தின 3 புல்லு விடாம ஓடுதுன்னு. வாயத்தர ஸ்டூபிட். லேகிய வைக்கிறப்ப வாங்கின வாச்சி. நர்ஸ் அந்த போலி பியானடு. ஏய் திரும்பி ஒம்போ காத்து. ஹீரோவா? லிட்டில் பேக். அங்க பாத்தியா எலும்புல ஊசி போறான். எவன் மாட்டானோ தெரியல. ஏன் அப்படி காட்டு பண்ணி மாதிரி கத்துற? குடிக்கும் போது மடக்க மடக்க முடா குடியா குடிக்கிறது, குத்தும் போது கத்துறது. நான்சென்ஸ். இந்த மாத்திரையை பூரா ஒரே வேலையா போட்டு முழுங்கு. பிடி. ஒரே வேலையா? ஆமா, பீஸ கட்டிட்டு போ. நெக்ஸ்ட். நமஸ்காரம் டாக்டர் காரு. காந்தாரா உட்காருங்க உட்காருங்க. என்ன செய்து உடம்புக்கு? ஒரே வயித்து வலிங்க. வயித்து வலியா? எவ்வளவு நாளா வலிக்குது? ரொம்ப நாளா வலிக்குது. ஐசி. இன்னைக்கு திருப்பதி போறையா. வலி ரொம்ப அதிகமாயி போச்சையா. அட ரொம்ப வலி எடுக்கும்போது திருப்பதி ஏன் போறீரு? இந்த வயித்து வலிக்காக தான் பெருமாள்ல கும்பிட்டு போறேன். அதுதான் நேர்த்திக்கடனா? சரி சரி ஒண்ணும் பயப்படாதீங்க. நல்லா செக் பண்ணிடுவோம். என்ன இருமல் ரிவர்ஸ்ல போகுது? பாத்தி என்ன ஹார்ட்ல குதிரை ஒரு சத்தம் கேக்குது. வழக்கமா லேப்டாப் தானே கேட்கும். இது என்ன கடபக்குன்னு கேக்குது. எது பதட்டமா இருக்கியா? ஆமாய்யா, ஏதோ அவமணி பயமா இருக்கையா. இந்த சிகிச்சை மண்ண சிங்காரம் இருக்கும்போது ஏன் பயப்படுற? கண்ணத்துற இந்த கண்ணு வாய போல நாக்கு நட்டு. என்னையா நாக்கு டை மாதிரி தொங்குது, சுருட்டியா உள்ள. அம்மாடி. சரி உனக்கு பிளட் டெஸ்ட் எடுக்கணும். இப்ப எடுத்தாச்சா? எடுத்துட்டியா? தெளிவா தாண்டா இருக்கீங்க. நல்லா தானே இருக்கு. யூரின் டெஸ்ட் அது எடுத்துட்டியா? வருமானம் பூரா போயிரும் போல் இருக்க. இது நல்லா இருக்கையா. மோஷன் டெஸ்ட் அது ஒண்ணுதான் எடுக்கணும்ல. எடுத்தா தானே என்ன வியாதின்னு டாக்டர் கேட்டா கண்டுபிடிச்சு சொல்ல முடியும். எப்படி நர்ஸ் நாளை கூட்டி போய் நல்ல மோஷன் டெஸ்ட் எடுத்து கூட்டி வா. சார் அது இங்க எடுக்க வேண்டியதில்லை சார், நானே எடுத்து கொண்டு வந்துட்டியா? வெரி குட். இந்த மாதிரி வர்ற பேஷண்ட் எல்லாம் டாக்டருக்கு கோ ஆபரேஷன் பண்ணீங்கன்னா ஆபரேஷன் எதுவுமே இல்லாம சோலி ஈஸியா முடியும். இல்லங்க சார். என்னைய அது புளியோர புட்ட மாதிரி கொண்டாந்துருக்க சார். நான் திருப்பதி போயிட்டு வரதுக்கு 20 நாள் ஆகும். நீ திடீர்னு இடல்ல கேட்டுச்சு, நான் தர முடியாது. தர முடியாதா? ஆமா சார், அதனால மொத்தமா எடுத்து வந்துட்டான். உங்களுக்கு எப்பப்ப தேவைப்படுதோ ஏனுங்கிறத எடுத்து டெஸ்ட் பண்ணுங்க. கம்மி இருக்குதுன்னு குறை சொல்ல கூடாது. 10 எதனா செல்லுக்கு போன் பண்ணுங்க, நான் கொரியல் அனுப்புறேன். இப்ப பிரிக்கிற பாருங்க. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? அப்படின்னா ஆஸ்பத்திரியை ஒரு 5-6 நாளைக்கு மூடுங்கடா. தண்ணி வேணும்னா அங்க வாங்கி குடிக்க முடியாது. இங்க வந்து அலர்தான் காலையில இருந்து கேக்குற டாக்டர். ஒரு நர்ஸ் கூட தர மாட்டேங்கிறாங்க. ஒரு நர்ஸ் கூட தர மாட்டேங்கிறாங்களா? நர்ஸ். எஸ் டாக்டர். வாட் நான்சென்ஸ். ஒரு பேஷண்ட் காலையில இருந்து தண்ணி கத்தி கதறிக்கிட்டு இருக்கா. கொடுக்காம என்ன டியூட்டி பாக்குறீங்க? வந்ததுல இருந்து பீஸ் கூட கட்டல, அதுக்குள்ள அவன கொல்ல பாக்குறீங்களா? டாக்டர், ஒரு நர்ஸோட டியூட்டி என்ன தெரியுமா? ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். நீ irresponsible இருக்க. டாக்டர் ஷட் அப். ஒரு டாக்டர் பேசுறப்ப இன்டர்ஃபியர் ஆகாத. டாக்டர் கொஞ்சம் அங்க பாருங்களேன், அந்த ஆளு என்ன செய்யறாருன்னு. அங்க பாருங்க, நொங்க பாருங்க. டேய் என்னடா நான் கொடுத்த தண்ணியில பிராண்டிய மிக்ஸ் பண்ணி சாப்பிடுற? 4 நாளைக்கு முன்னால ஆஸ்பத்திரியில சேர்ந்தப்ப நீங்க என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன்? ராவா சாப்பிட்டு உன் குடல் குந்தாலாம் வெந்து போச்சுடா சின்னச்சாமின்னு நீங்க தானே டாக்டர் சொன்னீங்க. ஆமா. அன்னையில இருந்து தண்ணி ஊத்தி தான் சாப்பிடுற டாக்டர். இன்னைக்கு தண்ணி கேக்குற ஒருத்தர தர மாட்டேங்கிறாங்க. ஆக இது வரைக்கும் நீ குடிய நிப்பாட்டல. தண்ணி ஊத்தி சாப்பிடும் போது எதுக்கு நிப்பாட்டணும்? ஆனா உங்ககிட்ட இருக்கிற அன்பு இந்த ஆஸ்பத்திரியில ஒரு திருட்டு இல்ல டாக்டர். என் முழு அன்பையும் பார்த்தது இல்லையா? பாரு இந்த முள்ள மாதிரி அடிச்சு வெளியே வரட்டு. என் ஆஸ்பத்திரியை கன நேரத்துல ஒயின் சாப்பாக்கிட்டு போயிட்டானே. என்ன ஒரு புள்ளிய மாலையை பிடிச்சிட்டு வர்றாங்க. என்னாச்சு டாக்டர்? என் பொண்ணு கழுத்தில் மாப்பிள்ளை தாலி கட்டுறதுக்கு முன்னாடி பெரிய சம்பவம் நடந்து போச்சு டாக்டர். அப்படி அவசரப்படுற மாப்பிள்ளை ஏன் உயிரோட விட்டீங்க? அவங்களுக்குள்ளே வெட்டி புதைக்க வேண்டியதானே? ஐயோ நான் இது பண்ணலீங்க. நீ யாரியா? நான் தாங்க மாப்பிள்ளை. சரியா, நீயே மாப்பிள்ளை இருந்தாலும் கல்யாணத்துக்கு மேல கை வச்சா உன்னை கொல்லத்தானே வேணும். ஐயோ அவசரப்பட்டு லூசுத்தனமா பேசாதீங்க சார். பொண்ண பாம்பு போட்டுருச்சு சார். பொண்ண பாம்பு போட்டுருச்சா? அது வரைக்கும் நீ என்னையா பண்ண? யாருக்குங்க தெரியும்? பெரிய பாம்பா இருந்தா கண்டுபிடிச்சிருக்கலாம். மாலையில இருந்திருக்குங்க. அது பேரு பூநாகமா.
பூநாகமா? ஆமா, எங்க கடிச்சிச்சு அது? பொண்ணோட உதட்டலைங்க. உதட்டுல கடிச்சிச்சா? ஏன்னா வாயில கடிச்சிச்சு, வச்சிட்டு பேசிட்டு இருக்கீங்களா? வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க உள்ள. நல்லா போய் தூக்குடா டேய், பார்த்து தூக்குடா. என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது? ஏதாவது செஞ்ச பொண்ணு ஏன் காப்பாத்துக்கிட்டா டாக்டர், என் வருங்கால பொண்டாட்டி எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். சைலன்ஸ் சைலன்ஸ். டிஸ்டர்ப் பண்ணாம ட்ரீட்மெண்ட் எடுக்கறவங்க நீங்க. அப்பதானே கியூர் பண்ண முடியும். பாய் சார், அந்த பேசுறவங்க கொண்டாரு சார். சீக்கிரம் வா சீக்கிரம் வா. எல்லாரும் தள்ளி நில்லுங்க. தள்ளி நில்லுங்க. காத்து விடுங்க. ஒதுங்கி நில்ல. கட்டாதயா. பாய், நான் ட்ரீட்மெண்ட் பண்றப்ப என்ன யார் இழுத்துறான் பாத்துக்கிறியா? சரிங்க. குத்து மதிப்பா பூந்துற வேண்டியதா. அப்பா, எவ்வளவு விஷம்யா. ஏதோ பூநாகம்னாங்க லிட்டர் கணக்குல வருது. பாப்பா பாப்பா, எங்க கண்ணு முழிங்க, கண்ணு முழிங்க டார்லிங். இங்க பாருங்க பாருங்க, இங்க 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 ஆங்கில பாருங்க, ஆங்கில ஆங்கில. முடிச்சுக்கிட்டா உன் டாக்டர். எந்திரிமா, எந்திரி. அப்படி உள்ள இறங்க. வாங்க 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 வாங்க. பாத்து மெல்ல. உங்க ட்ரீட்மெண்ட் ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. மாப்பிள, பொண்ணு பொழைச்சுக்கிச்சுப்பா. இனி இந்த பொண்ணோட உசுருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்ல நேரம் முடியிருக்குள்ள சீக்கிரம் கூட்டி போய் அந்த பொண்ணு கழுத்தை தாலி கட்டி குடும்பத்தை பாரு. உன் பொண்ணை நான் கட்டிக்க மாட்டேன். கட்ட மாட்டீங்களா? இனிமே உன் பொண்ணுக்கு இவன் தான் என் மாப்பிள. இன்னும் எப்படி முடிவெடுத்துட்டாங்க? ஒவ்வொரு கேஸையும் டீல் பண்றப்ப எல்லாம் ஒவ்வொரு சிக்கல்ல மாட்டிக்கிறனே. நான் என்ன பண்ண? மாமா மாமா கொஞ்சம் நிறுத்துங்களேன். ஐயோ நிறுத்துங்க. ஏம்மா, ஏன் ஏண்டி தங்கம்? கொஞ்சம் பூ வாங்கி கொடுங்க. வா. ஐயோ ஐயோ, முன்ன பொண்ண கல்யாணம் பண்ணியிருந்தா இதெல்லாம் தெரியும். இது முத கல்யாணம் தானே. அம்மா, என் ஒய்ஃபுக்கு ஒரு 10 முழம் குண்டு மல்லி கொடுங்க. எதுக்குங்க 10 முழம்? ஒரு முழம் போதும். நோ 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 நோ. We are new coupled marriage. ஐயோ மார்க்கெட்டுங்க. ஐசி மார்க்கெட்டா? உன் புருஷன் பாடி கட்டா இருக்குமா, நீ மார்க்கெட்டுக்கு பயப்படுற? இந்தாமா போய் 1000 பூ கடையை வாங்கி போ. எதுக்குங்க 1000? 100 ரூபாய் போதும். எவ்வளவு சிக்கன என் பொண்டாட்டி. என்ன பியூட்டி. ஏம்மா, எது ரவுடி துரத்துறான்? எங்க சித்தப்பா திடீர்னு செத்து போயிட்டாரு சார். வாங்க சார், வந்து பாருங்க சார். எங்க சித்தப்பா எப்படி செத்துக்கிறான்னு பாருங்க சார். எப்பமா செத்தாரு? அதான் சார், என் கூட பேசிக்கிட்டே வந்தாரு. மார்க்கெட்டுக்கு வந்து மளிகை சாமான் விலை கேட்டா மாரடைப்புல செத்து போயிட்டாரு. அப்ப மார்க்கெட்டுக்கு வந்தா மாரடைப்பு வருமா? என்ன சார் பண்றது? விக்கிற விலைவாசி அப்படி இருக்கு ஐயோ, சார். இப்ப என்னமா பண்றது? என்னங்க பாத்துட்டு இருக்கீங்க? ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. அப்படியா? ஏமா, நான் ஏதாச்சும் உனக்கு? ஒண்ணும் வேண்டாம் சார், நான் போய் ஒரு வண்டி எடுத்துட்டு வரேன். அது வரைக்கும் ஈரமா வைக்காம இந்த பணத்தை கொஞ்சம் பாத்துக்கங்க. நான் பாத்துக்கிறேம்மா, பாத்துக்கிறேன். பத்திரமா பாத்துக்கிறேம்மா. பாத்தியா பத்துமா, மனுஷனுடைய வாழ்க்கைய பாத்தியா? நடக்கும் போது சாகுறான், நிக்கும் போது சாகுறான், தூங்கும் போது சாகுறான், தும்மும் போது சாகுறான். தரும தலை குனிஞ்சு அதர்ம தலை விரிச்சு தாறுமாறா ஆடுதும்மா. ஒரு பொம்பளை பிள்ளை ஒருத்தனை பறி கொடுத்துட்டு கத்தி கதறி அழுகிறான். இங்க இருக்க எவனாச்சும் ஒருத்தன் கண்ணால பாக்குறாளா, காதால கேட்கிறாளா? இந்த உலகம் எதை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையப்பா. ஏங்க நீங்க ஏங்க பணத்தை படுக்க போட்டு பிச்சை எடுக்கிற மாதிரி அழறீங்க? உங்க பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஓவரா இருக்கு. பத்மா, ஒரு மருத்துவருடைய மனைவிங்கிற பொறுப்பு இல்லாம பேசிக்கிட்டு இருக்க நீ. அம்மா, என்னம்மா போன ஓடுது? அதாங்க எனக்கும் தெரியல. ஒருவேளை நமக்கு தெரியாம எது சதிகிதி நடக்குதா? ரொம்ப நன்றி சார். எங்கயா இங்க இருந்து என் பணம்? அது எந்திரிச்சு ஓடிடுச்சுமா. ஓடிடுச்சா? பணம் எப்படி ஓடும்? நெசமா ஓடிச்சுமா. வேணா என் பொண்டாட்டி கேளுங்க. ஆமா இப்பதான் எந்திரிச்சு ஓடுச்சு. யாருகிட்ட கதை விடுற? கதையா? மரியாதை என் பணத்தை கொடு. ஐயோ சத்தியமா ஓடிச்சுமா. நான் எப்படி ப்ரூவ் பண்றது தெரியல. யோ, என்னைய நடக்குதுங்க? தெரியலையே. அவன் என்னென்னத்தையே திருடுறானா? இப்ப பணத்தையே திருட ஆரம்பிச்சிட்டீங்களா? திருடனா? ஏய், ஐயோ புருஷன் செவுளு தனியா பிஞ்சுக்கிட்டு போயிடும். தனியாவா? ஓய், நான் யாரு தெரியும்ல? யாரு? பட்டம் பக்கம் பஜாரே என்ன பார்த்தா உஷாராயிடுண்டா. ஐயோ, வேணாம், வேணாம், வேணாம். உசிப்பியா? இது என்ன புது லாங்குவேஜா இருக்கு? இந்த மாதிரிமா, இந்த மாதிரி லோக்கல் வேடலாம் என்கிட்ட பேசாத. நான் ஒரு டீசென்டான டாக்டர். டாக்டரா நீ? ஆமா. அப்படி பாடு மாப்ளை. இப்ப தெரிஞ்சு போச்சு. என்ன தெரிஞ்சு போச்சு? ஒரு மனுஷன் செத்த கொஞ்ச நேரத்துக்குள்ள கண்ணு கிட்னி ஹார்ட் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அத்தை கொண்டு போய் வித்து காசாக்கிடலாம் தானே ஆட்டைய போட்டிருக்க நீங்க. தேவையில்லாத கற்பனையோட பேசிட்டு நல்லா. ஒண்ணு பணத்தை கொடு, இல்ல அந்த ப்ராப்பர்ட்டிக்கான பணத்தை கொடு.
ஏய், இந்த மாதிரி மெட்டலுங்க பயப்பட டாக்டர் நான் இல்லடி. அம்மா, அம்மா, அம்மா. என்னடி பாக்குற பேக குடு. என்னங்க குடுக்காத. அம்மா குடுத்துரு. மூஞ்சி மார்க்கெட்டிங் பாரு டாக்டர் டாக்டர் சித்தப்பா மறுபடியும் சித்தப்பா எதுக்கு? அடுத்து எந்த ஏரியால பணமா படுத்துர்க்கேன்னு சொல்லாம போயிட்டியே. குட்டி நேத்து நம்ம 2 பேரும் அம் தில் தே சுக்கே சனம்னு ஒரு படத்துக்கு போனோம்ல. அதுல உனக்கு எது பிடிச்ச சீன்? அதுல ஹீரோயினிய பாம்பு கடிச்சதும் ஹீரோ வந்து விஷம் எடுப்பார்ல அதுதான் எனக்கு பிடிச்சது. எப்ப பார்த்தாலும் விசக்கடி நோசக்கடி நிக்குது. அதுலயே வரப்ப போடி அங்க. டாக்டர் சார் யார் அது? பேஷண்ட். வாப்பா வாங்க. என்ன ஆச்சுங்க சார்? இங்க பல்லு புடுங்குற பழக்கம் உண்டா? ஓ பிடுங்கலாமே. அதையும் போர்டுல எழுதல. அது பையன் எழுதுறதுக்கு மறந்துட்டான். இல்ல அவ்வளவு பெரிய படிப்பு எழுதுறதுக்கு இடம் இது இல்ல. நியாயம். ஆமா ஒரு பல்லு புடுங்க எவ்வளவு வாங்குறீங்க? பல்லுக்கு எப்படியும் 50 ரூபாய் இருக்குன்னு நினைக்கிறேன். நினைக்கிறீங்களா? 50 அப்போ மத்த இடத்தை விட கம்மியா தான் இருக்கு. வாங்க போலாம். எங்க? ஆபரேஷன் மூஞ்சி. தேட்டருக்கு. இந்த முகர கட்டைக்கு ஆபரேஷன் தேட்டர். நான் ஹார்ட் ஆபரேஷன் இதுல போட்டு தான் பண்ணிட்டு இருக்கேன். எரிச்சல் கிளப்பிட்டு இருக்கேன். அந்த படம் எடு. பெடாயிரம். இல்ல டெட்டாயில். வாயத்திரங்க டப்புனு வேலைய முடிப்போம். தேட்டர்ல வச்சு ஆபரேஷன் பண்ணலாம் அந்த காலங்க. இன்னொரு தடவை அடிங்க. ஏன் இனிக்குதா? ஆ. என்னய்யா? அட, 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 ரொம்ப நல்லா இருக்குதுங்க. இங்க ஆரம்பிச்சானே இந்த ஆளு. என்னங்க சைட்டா இறக்குறீங்க? வல்லவனுக்கு புல்லு ஆயுதம்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, அத ஃபாலோ பண்றது நான் மட்டும் தான். தலைய டேபிள்ல வைங்க. வையா. ஒரு டாக்டர் சொன்னா ஃபாலோ பண்றது இல்ல. கத்தாம நான் பயந்துருவேன். அம்மா இருக்காங்களா? இல்லையே. அப்புறம் அந்த அம்மா இங்க கூப்பிடுற. இந்த விஷப்பல்ல மட்டும் இன்னும் 2 நாளைக்கு உன் வாய்க்குள்ள இருந்திருந்தா அது குடும்பம் நடத்தி குஞ்சு பொரிச்சு உன் வாய் பூச்சி பண்ணையா இருக்கும். குஞ்சு பண்ணையா? பீசடு. இந்தாங்க. 100 ரூபாய் சில்லற இருக்காது. வேணுங்க. அதை வச்சுதான் நான் பஸ்ல கும்பிடி பூண்டி போனோம். அவ்வளவு தூரத்துக்கு போணுமா? இங்க வாய திறக்க. கண்ணை மூடுங்க. வாய்க்கு கண்ணுங்க என்னங்க யோ, சம்பந்தம்? கண்ணு திறந்திருக்கனால வாய் இருட்டா இருக்கு. நீ கண்ணை மூடிட்டு அதோட வெளிச்சம் உள்ள அடிக்க நான் எல்லா விஷயத்தையும் அலசி பாப்பேன். மூடியா? மூடு. கண்ணை மூடு. சொல்லு. பாடு அப்படியே. எவ்வளவு கன்வின்ஸ் பண்ண வேண்டி இருக்கு. தோற. எதுக்கு? உள்ள ஒரு பிசிறு இருக்கியா? அதை எடுத்தா தானே நீ பொழப்ப. அது நாக்கு நாக்கு நாக்கு. அத ஏயா குறுக்க வர? அத ஓரக்கட்டு. அப்பாடா புடிங்க. நல்ல பல்ல ஏயா புடுங்கன? சில்லற இல்லையா? அட பாவி, சில்லற எடுத்துக்க வேண்டி நல்ல பல்ல புடுங்குறியா? நீ டேக்டரியா? நான் சொன்னேன் அவன்ட்ட. அடே நல்ல வேளை நான் 1000 ரூபாய் தானா கொண்டாடல. அப்படி கொண்டாந்திருந்தா சில்லற இல்லன்னு என் மொத்த பல்லையும் புடிங்க என்ன பொக்க வாய் ஆக்கிருப்பியே. இருடா உன்னை வச்சுக்கிறேன். குர்ரா அந்த பல்ல நான் போற வழியில கட்டிக்கிறேன். இந்தா உன் நல்ல பல்லு. போ. வெளிய வாடா உன்னை வச்சுக்கிறேன். ஏன் இப்படி தேவையில்லாம டென்ஷன் ஆகுறா? சில்லற இல்லைன்னு தானே பல்ல போடுங்க நம்ம. என்ன இது? மிக புதுமையான அனத்தலா இருக்கு. ஏன் அப்படி பீதிய கிளப்புற மாதிரியே பினாத்துற? அது எப்படிங்க என் வாயால சொல்லுவேன்? வாயால எப்படி சொல்றதா? அப்ப நீயாச்சும் சொல்றா தம்பி. தம்பியா? ஐயோ இது என் ஒய்ஃபுங்க. ஒய்ஃபா? என்ன ஒரு டைப்பா இருக்கு. சரி என்ன ப்ராப்ளம் உனக்கு? எனக்கு ஒரே கனவா வருது டாக்டர். யோ மனுஷன்னா கனவு வரத்தாயா செய்யும். கனவு தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கனவு. அது கரெக்ட் டாக்டர். ஆனா எனக்கு கனவு ஓவரா வருது டாக்டர். ஓவராவா? எப்படி? கண்ணை திறந்தாலும் வருது, கண்ணை மூடினாலும் வருது. இப்ப கூட ஒரு போலி டாக்டர்கிட்ட பேசிட்டு இருக்கிற மாதிரியே கனவு வருது டாக்டர். நான் போலி டாக்டர்ங்கிறது இவன் கனவுக்கு எப்படி போச்சு? ஒரிஜினல் டாக்டர் அப்படியெல்லாம் சொல்லி பயமுறுத்தப்படாது. குப்புல வேறக்குதா இல்லையா? ஐயோ நீங்க ஒரிஜினல் டாக்டரா? சாரி டாக்டர். எனக்கு மட்டும் ஏன் டாக்டர் இப்படி நடக்குது? அப்படி கேளுங்க. உதாரணத்துக்கு உடம்புங்கிறது ஒரு சினிமா கூட்டம் மாதிரி. எனக்கு நீங்க சொல்றது புரியலையே டாக்டர். புரியல இல்ல? எனக்கும் புரியலையே. உதாரணத்துக்கு சொல்லி உள்ள வரைக்கும் போய் மாட்டிக்கிட்டேன். அப்படியே டிராவல் பண்ணுவோம். புரியுற மாதிரியே சொல்றேன் உங்களுக்கு. இப்ப ஒரிஜினல் சினிமா கூட்டையில மினிமம் ஒரு நாளைக்கு 4 ஷோ ஓடும். நவராத்திரி சிவராத்திரிங்கும் போது நடுநிசிகள் மட்டும் மொத்தம் ஒரு 5 ஷோ ஓடும். அந்த 5 ஷோவுக்கே ப்ரொஜெக்டர் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ஹீட் ஆகி ஜாம் ஆகுது. அப்ப ஒரே நாள்ல 9 ஷோ ஓடுனா ப்ரொஜெக்டர் என்ன ஆகும்? ஹீட் ஆகி தீ புடிச்சு வெடிச்சு செதறிடும். அவ்வளவு பெரிய ப்ரொஜெக்டருக்கே அப்படின்னா காக்குல மூளை என்ன ஆகும்? என்ன டாக்டர் சினிமா கொட்டையில முறுக்கு வித்தவ மாதிரியே பேசுறீங்க? வரிசையா கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கானே. இதுக்கு என்னதான் சார் ட்ரீட்மெண்ட்? இமிடியேட்டா ஆபரேஷன் பண்ணணும். ஆபரேஷன்? கனவுக்கு ஆபரேஷன்? ஆமாய்யா. அங்க வர பேஸ்மெண்ட்ல ஆரம்பிச்சு டாப் வரைக்கும் வந்து டாப்ப ஓபன் பண்ணி கரை கிடக்கிற அந்த பிச்சை டிப்ப புடிங்கி வெளிய போட்டு புதுசு மாட்டி டியூன் பண்ணி மூளையில ஒரு 30 சோ 3 சோ ஆக்கி புட்டு வச்சு குறைக்கணும். என்ன டாக்டர்
இப்ப சினிமா எடிட்டர் மாதிரியே பேசுறீங்களே. ஒரு தடவை கூட நீங்க டாக்டர் மாதிரி பேசவே இல்லையே டாக்டர். இதுக்கு முன்னாடி மண்டையில பிக்சர் டியூப் எல்லாம் மாத்திருக்கீங்களா? எக்கச்சக்கமா. அவங்க எல்லாம் இப்ப எப்படி இருக்காங்க? வெளியே போனதுக்கு பின்னால இல்லன்னா கேள்விப்பட்டிருக்கேன். எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல வந்தியா? ஏமா நீ போய் இமிடியா ஒரு 70,000 ரூபாய் பீஸா கட்டிட்டு முன்னால ஆபரேஷன் நடந்துகிட்டு இருக்கும் போது எது நடந்தாலுமா நடக்காதியா. நடந்தால் டாக்டருக்கு ஆபரேஷனுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு எழுதி ஒரு சின்ன சைன் பண்ணிருக்க. பாய் பேஷண்ட்க்கு இனிமே கொடுத்து மண்டைய மொட்டை அடிச்சு ஓபன் பண்ணி வை. நம்மளும் கொஞ்சம் பழகி பாப்போம். சார் எந்திரி சார், முட்டை அடி போலாம். வாங்க வாங்க. டாக்டர் வரட்டு தனியா பேசணும். டேய் என்ன நான் சொன்ன வேலையை செய்யாம நீங்க டாக்டர் மாதிரி இவரோட டிஸ்கஷன் பண்றீங்க? எனக்கு என்ன வேற வேலை இல்லைன்னு நினைச்சியா? 10 பேருக்கு ஹார்ட்டை டிரான்ஸ்பர் பண்ண வேண்டியிருக்கு, 7-8 பேருக்கு கிட்னியை கிளீன் பண்ண வேண்டியிருக்கு, 5-6 பேருக்கு பைல்ஸ் ஆபரேஷன் பண்ணி குப்புற படுத்து கிடக்குறான். நீங்க என்ன வெட்டி பிடிச்சு பேசுறீங்க? நான்சென்ஸ். பேஷண்ட் ஏதோ உங்ககிட்ட தனியா பேசணும்னு சொல்றாரு சார். தனியா பேசணுமா? எங்க என்ன சார் பேசணும்? லைட் ஆஃப் பண்ண அப்பதான் தெரியும். வந்து ஓடிலாம். எதுக்கு சார் லைட் ஆஃப் பண்ண சொல்றீங்க? ஆபரேஷன் நடக்க போகுது சார். உனக்கு நான் தான் ஆபரேஷன் பண்ணேன். இருட்டா மண்டைய ஓபன் பண்ணி பிக்சர் டியூப் மாத்த போறோம். ஆபரேஷன் பண்ண வந்தவனுக்கு ஆபரேஷன் எல்லாம் பண்ணிட்டாங்க. கொரில்லா குரங்கு மாதிரி லுக்கு. சார் எதுக்கு சார் ஒரு டாக்டர் லைட் ஆஃப் பண்ணி இந்த கும்மு கும்முறீங்க? யாரு நீ டாக்டரா? என்னது? ஏண்டா பட்டுக்கோட்டை பிளாட்ஃபாரத்துல லேகி வித்துக்கிட்டு இருந்த ஃப்ராடு பையன் நீனு இங்க வந்து எம்பிபிஎஸ்னு போர்ட மாட்டிக்கிட்டு வயிற்று வலின்னு வந்தா ஹெல்மெட்டை உள்ளார வச்சு தைக்கிறது, கனவு வர்றவனுக்கு மண்டையை ஓபன் பண்ணி ஆபரேஷன் பண்றது. உன்ன மாதிரி போலி டாக்டர் இருக்கறனால தான்டா மத்த நல்ல டாக்டர்கள் எல்லாம் கெட்ட பேர் வருது. டேய் இத கேக்க நீ யாரா? நான் சிபிஐ ஆபீசர். சிபிஐயா? ஏய் அதிகாரிகளா சேர்ந்து பேசிட்டு இருக்கும்போது நீ ஏன்டி ஆந்த மாதிரி அலறற? யாரா அதிகாரி? நீங்க தான் சார். நாங்க உன்கிட்ட பேசிட்டு நீ இருக்கோம். தான சொல்லணும், பயந்துருவான்ல. ஏங்க தலையில அது கடிச்சிருக்கு? ஒண்ணு அடிச்சலாம். அதிகாரி எல்லாருமா சேர்ந்து 1/2 மணி நேரமா மாமாவுக்கு பேன் பார்த்தாங்க. சட்டையெல்லாம் வேற கிழிஞ்சிருக்கு. அதுல ஒரு 7-8 பேன் எஸ்கேப் ஆகி சட்டிக்குள்ள போயிடுச்சு. பிரிச்சு மேஞ்சாங்க பாரு. அடாடாடாடாடா ஆஞ்சிட்டாங்க ஆஞ்சி. டேய் நக்கலா? சார் அடிச்ச நீங்க உடம்புல மட்டும் விளையாண்டுக்கணும். கர்லிங்க ஏன் கலச்சிங்க? அதுக்கு லாஜிக் சொல்லுமா இல்லையா? ஏய் நடரா ஸ்டேஷனுக்கு. என்னங்க? ஒண்ணும் இல்லம்மா, ஒரே ஒரு பேன் எஸ்கேப் ஆகி பேண்ட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கான். அத டெல்லியில வச்சு எடுக்கிறதுக்கு பெர்மிஷன் கேக்குறாரு. பேசாத போடா. ஒரே ஒரு நிமிஷம் எனக்கு பெர்மிஷன் சார். தங்கம் ம். மாமா போய் திரும்புறதுக்கு லேட் ஆகும்போது இங்க இருக்க தொப்பிக்கார பசங்க உன்னை கூட்டி போய் பிரெயின் வாஷ் பண்ணுவானுங்கப்பா. அவசரப்பட்டு நீ எந்த முடிவு எடுத்துறாத. என்ன வந்த விலைக்கு வித்துட்டு போயிருவாங்க. பல்கா பம்முன்னு இருக்க பொண்டாட்டி விட்டு இப்படி ஜெயிலுக்கு போறேன். என்ன சென்டிமெண்டா போடா. விட மாட்டீங்களா? நான் டெல்லிக்கு போறேன், டெல்லிக்கு போறேன், டெல்லிக்கு போறேன், டெல்லிக்கு போறேன், டெல்லிக்கு போறேன். நான் உதவி ஆசிரியர். குட் மார்னிங். ஸ்ரீராமஜெயம் எழுதுறதுக்கு உங்களுக்கு டேபிள் சேர் சம்பளம். இந்த ஆபீஸ்ல தண்டத்துக்கு தான் உட்கார்ந்து இருக்கீங்க. அட்லீஸ்ட் காதலுக்காவது உதவ கூடாது? என்ன உதவி வேணும்? இந்த பொண்ணுங்க எந்த மாதிரி ஆம்பளைங்க விரும்புவாளுங்க? ராஜா காலத்துல இருந்து ரஜினிகாந்த் காலம் வரைக்கும் பொம்பளைங்க வீரமான ஆம்பளைங்களை தான் விரும்புவாங்க. ஆக்ஷன் ஹீரோவுக்கு தான் மதிப்பு. எப்படியா நான் வீரத்தை காட்டுறது? அது உங்ககிட்ட இருந்தா தானே காட்டுறது. சொல்லியா? அதுக்கெல்லாம் சந்தர்ப்ப சூழ்நிலை தானா அமையணும். இப்படித்தான் ஒரு தடவை நான் பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுகிட்டு இருந்தேன். அப்ப என்ன ஆச்சு தெரியுமா? தெரியும். பஸ் வந்து நீ ஏறி போயிட்டியா? ஒரு அழகான பொண்ணு நின்னுகிட்டு இருந்தா பஸ் ஸ்டாண்ட்ல. அப்ப திடீர்னு ஒரு முரடை வந்து நின்னான். திடீர்னு அந்த முரடை அந்த பொண்ணு மேல கைய வச்சான். அவ்வளவுதான். எனக்கு எங்க இருந்து வீரம் வந்ததுன்னே தெரியும். உனக்கு வீரம் வந்ததே பெருசு. அது எங்க இருந்து வந்தா என்னையா? மேல சொல்லியா? சொல்றதை கேளுங்க சார். வீரம் வந்ததா அந்த முடனை அடி அடின்னு அடிச்சு சாத்தி புரட்டி கீழே தள்ளிட்டேன். அந்த பொண்ணு அசந்து போயிட்டான். அவ உடனே ஓடி வந்து என்ன கட்டி புடிச்சு இச்சு இச்சு இச்சுன்னு மாறி மாறி இந்த கணத்துல முத்தம் கொடுத்தான். அப்ப விழுந்த குழிதான் இது. இது முத்தத்துல விழுந்த குழி மாதிரி இல்லையே, மொத்தத்துல விழுந்த குழி மாதிரி இருக்குது. நான் சொல்றதை கேளுங்க. நீங்க வேணா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்களேன். அப்படின்ற நடக்கும் போதும். இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை கூட சொல்ல வேணாம். எனக்கு வீரன் கண்ணா பின்னால் வர ஆரம்பிச்சிருச்சு. ரமாதேவி எங்கே நீ இருக்கிற? பஸ் ஸ்டாண்ட். காதலி பஸ் ஸ்டாண்ட்ல முரட மேல கைய வச்சுட்டான். இவனை நான் அடிச்சுட்டா எனக்கு வீரம் வந்துரும். அப்புறம் இச்சி 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 இச்சி. என்ன தைரியம் இருந்தா எங்க ஆபீஸ் பொண்ணு மேல கை வைப்ப. நீங்க கவலைப்படாதீங்க மேடம், நான் பாத்துக்கிறேன். ஏண்டா பஸ் ஸ்டாண்ட்ல பொண்ணு தனியா இருந்தா மேல கை சுமார மேடம் நான் பாத்துக்கிறேன். இவனால விடக்கூடாது. சுமாரா இத பாருங்க, அவரை விட பாருங்களா இல்லையா? சுமாரா எனக்கு தெரியும் எப்படி பாத்துக்கணும். ஒழிய பாருங்களேன் இவனுக்கு. இத பாருங்க, சும்மா அதே தான் சொன்னீங்கன்னா எனக்கு கெட்ட கோவம் வரும். ஆமா என்னங்க இவனுக்கு பறிச்சுட்டு
போறீங்க இவன் மாதிரி பாருங்க நான் இல்லன்னா அப்புறம் கூட தனியா கலட்ட பண்ணுவேன் இவங்க மேல கை வைக்க நீ யாரா இவர் யாரா இவர்தான் எங்க அப்பா அப்பா என்ன உங்க அம்மா புடிச்சனா இல்ல உனக்கு புடிச்சேன் ஏன்பா இந்த ஆளு இந்த அடி அடிக்கிறான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்கீங்களா இல்லம்மா உன் தோடு மேல ஒரு பூச்சி வந்து உட்கார்ந்து இருந்துச்சு அதை தட்டலாம்னு அப்படியே கை வச்சேன் அதுக்குள்ள இவன் வந்து என்ன தட்டி விட்டுட்டான் அது மட்டும் இல்லம்மா ஆபீஸ்ல வேற சொன்னானா அதான் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன் யாரு இவரு ஆபீஸ்ரா ஐயோ சரியான வெத்து வெட்டுப்பா வெத்து வேட்டா சும்மா விளையாட்டுங்க அப்பா நீங்க நான் போயிட்டு நான் குடுக்கறேன் பாடுறா இப்போ ஒரு அதிர் வெட்டு அம்மா வாங்குறது வாங்க சார் வாங்க என்ன கடனா கேட்க போறோம் பொண்ணு தானே கேக்குறோம் வெளில போட நான் என்ன வந்துடுறோம் அம்மா மோ மோ யோ, நாம என்ன பொண்ணு கேட்க வந்திருக்குமா பிச்சை எடுக்க வந்தாமா அதான் ஆசிரியர் கூப்பிடாருல அப்புறம் நீ வேற என்ன என்னன்ட்டு தாய் குலத்தை எத்தனை தடவை கூப்பிட்டாலும் தப்பு இல்லம்மா அம்மோ என்ன வருஷத்தோட வந்திருக்கீங்க பரிசம் போடுறதுக்கு வருஷத்தட்டோட தானுங்களே வரணும் அதான் பெரியவங்க வந்திருக்காங்கல்ல நீ வேற ஏன் முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிற அப்ப என்ன முந்திரி குட்டேன்றியா ஐயோ உன் குறவலைய கடிச்சிருவேன் கொஞ்சம் புரியும்படியா சொல்லுங்க சுபகாரியம் பேச வந்திருக்கோம் கொஞ்சம் சுகமா உட்கார்ந்து பேசுவோமா உட்காருங்க உட்காருங்க உட்காருமா அப்படி போய் உட்காருங்க பக்கத்துல சொல்ல நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா என் பேரு சந்திரசேகர், உழைக்கும் கரங்கள் பத்திரிகை ஆசிரியர். இந்த எதிர் வீட்டுக்காரர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அப்படியே தெரியலனாலும் நான் சொல்றேன், இவர் எங்க பத்திரிகை ரிப்போர்ட்டர், நான் அவருக்கு சப்போர்ட்டர். அதை விட முக்கியம், உங்க பொண்ணுக்கு இவர் ஒரு பெரிய ரசிகர். இப்ப இவளுக்கு நான் இருக்கிற மாதிரி போதுமே. வசந்தாமோட டான்ஸ் ப்ரோக்ராம் சாயந்தரம் இருக்குன்னா இவர் காலையிலே லீவ் போட்டுட்டு மேக்கப் போட ஆரம்பிச்சாருன்னா சாயந்தரம் வரைக்கும் கனவு கண்டுகிட்டே இருப்பாரு. ரகு உங்க பொண்ணை விரும்புறாருன்னு சாதாரணமா சொல்றதை விட வசந்தா மேல உயிரையே வச்சிருக்காருன்னு சொல்றேன். நீங்க அவர் வீட்டுக்கு போனதா சொன்னார், அப்பவே உங்களுக்கு புரிஞ்சு போயிருக்கணுமே. அந்த வீட்டுல எந்த பொருளை தொட்டாலும் வசந்தா இருக்கணும்ன்றதுக்காக எல்லாத்துலயும் வசந்தா வசந்தான்னு அச்சடிச்சு வச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லங்க, அவர் இதயத்துல வசந்தாங்கிற பேரை பச்சை குத்தி வச்சிருக்காரு. ரமு, உன் இதயத்துல நான் குத்தி வச்சிருந்தேன், அதெங்க? இப்படியே ஒரு குத்து விட்டா உன் இதயமே நின்னுரும். சோசியரே, சோசியம் பார்க்க எவ்வளவு? ஆர்டினரி 2 ரூபாய், ஸ்பெஷல் 5 ரூபாய், டீலக்ஸ் 10 ரூபாய், சூப்பர் டீலக்ஸ் 15 ரூபாய். இவர லேண்ட் கிட்ட வச்சிருப்பாரா? இந்த ஆர்டினரிய பாரு. ஆர்டினரி. அந்த பணத்தை எடுத்து பெட்டியில போடு. ஆஹா, என்ன அருமையான ரேகை. இந்த ரேகை இருக்கு, இதுதான் ஆயில் ரேகை. உனக்கு 100 வயசு, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த மத்தியில ஓடுதே, அது என்ன ரேகை தெரியுமா? பூமத்தி ரேகை. அதுதான் தன ரேகை. உன் மேல 4 பஸ் ஓடும், 4 ஆட்டோ ஓடும், 4 டாக்ஸி ஓடும். என் மேல சைக்கிள் ஓடனாலும் வெடிச்சிருவேன். இதுல பஸ் லாரி எல்லாம் ஓடும்னு சொல்றியா? நியாயமா? உன் பேர ஓடும்பா. ஏயா, இந்த ரேகைக்கார மேலதானே லாரி பஸ் ஆட்டோ எல்லாம் ஓடும்னு சொன்ன? ரேகை சொல்லுதே. யார்கிட்ட கதை விடுற? இது ஓ ரேகையா? ஆமா, ஏன் ரேகை தான். நீ சொன்ன சோசியம் பொய்யாக கூடாது. நீ ரோட்டுக்கு வா, உன்னை படுக்க வச்சு 4 லாரி 4 பஸ் 4 ஆட்டோவை ஏற விடுறேன். தம்பி, உழப்ப கெடுத்துடாத. வந்து இந்த பூத கண்ணாடியில பார்க்க மறந்துட்டேன். இப்ப காட்டு, கரெக்டா சொல்றேன். ஆஹா, இது என்ன கையா? யானை பாத மாதிரி இருக்கு. இதுல இருக்கிற ஒவ்வொரு ரேகையும் பூந்தமலையரோட மாதிரி நீளமா இருக்குது. சும்மா நிறுத்தியா? யார்கிட்ட கப்சா விடுற? ஏயா, நான் காதலிச்சு கல்யாணம் பண்ண போறேன். எனக்கு பொண்டாட்டி யோகம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு. பாக்குறேன். ஆஹா, இந்த ரேகை என்ன சொல்லுது தெரியுமா? உங்களுக்கு ஊரெல்லாம் பொண்டாட்டி இருக்குது. ஏண்டா, இந்த தேங்காய் பொறுக்கிறத விட மாட்டியா? என்ன பண்றது? 5ல பொறுக்கிறது 50ல விளைய மாட்டேங்குது. அடே, நான் தேங்காய் பொறுக்கிறது எங்க அப்பா பாட்டங்காலத்திலேயே நடந்துட்டு இருக்குதா. எங்க பாட்ட தேங்காய் பொறுக்கிய ஒரு செக்கு வச்சான். எங்க அப்பா இதுலயே ஒரு பருத்தி கடை வச்சான். ஆமா, நீ என்ன செய்ய போற? நானும் தேங்காய் எல்லாம் பொறுக்கி பருப்பு எடுக்கலான்னு பாக்குறேன். அட தூ, சரியான பொறுக்கி குடும்பம். எப்படி இருக்கீங்க ரகு? பரவாயில்ல சார்.
எனக்கு காலையில தான் தெரியும். இது எப்படி நடந்துச்சு? நைட் நல்ல தூக்கத்துல இருந்த அந்த மந்திரியோட ஆளுங்க என்ன அடிச்சிட்டு போயிட்டாங்க. தேடி பசங்க நேருக்கு நேரம் நிக்க முடியல, தூங்கும் போது வந்து அடிச்சிருக்கேன். என்ன ரகு, என்கிட்ட நீங்க ஒரு வார்த்தை சொல்லிருந்தீங்கன்னா சும்மா பூந்து விளையாடிட்டு இருப்பேனே. விளையாடி கிழிச்சீங்க. நீங்க போயிருந்தீங்க, பக்கத்துல ஒரு பெட் போட்டுருக்கணும். ஊனா 2 பேரும் இடிச்சுக்குவீங்களே. எங்க சார்? 2 பேரும் பிரஸுக்கு போங்க, நான் பின்னாடி வரேன். சரி சார். ரகு சார், நியூஸ் போடணும். அடிச்சது எந்த இலாக்கா மந்திரி? கொடலங்கா இலாக்கா. பெரிய இலாக்கா வச்சது கொள்ளகா இலாக்கா இல்லையா? அந்த மாதிரி வேற ஒண்ணா. வாயை மூடிட்டு வா. என்ன ரகு வாசலையை பார்த்துட்டு இருக்க? யாரை எதிர்பார்க்கிறேன்? யாரையும் போய் சொல்றேன், எனக்கு தெரியாதா? யாருக்காக இவ்வளவு கஷ்டப்படுறியோ அவ ஒரு தடவை கூட உன்னை வந்து பார்க்கல தானே? ரகு, காதல்ன்றது எதிரொலி மாதிரி. நீ மட்டும் கை தட்டினா பத்தாது, நீ தட்டுற சத்தம் அவ இதயத்திலே மோதி திரும்பி வரணும். என்னைக்காவது ஒரு நாள் இது நடக்கும். உன்னை தேடி ஒரு நாள் கண்டிப்பா வருவா. அப்பா, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்லா இருமா. பிறந்த நாள் ராமாதேவி பிறந்த நாள். உங்களுடைய பிறந்த நாளைக்கு என்னுடைய பல்லாண்டு வாழ்த்துக்கள். இன்னைக்கு என்னோட பிறந்த நாள்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? என் மனசுக்கு பிடிச்ச உங்க பிறந்த நாளை தெரிஞ்சதை விட வேற என்னங்க எனக்கு வேலை இருக்கு. இந்தாங்க. தேங்க்யூ. தேங்க்யூ மட்டும் சொன்னா போதாது, இதை சாப்பிடுங்க. குடிங்க. தண்ணி தண்ணி. ஆமாங்க, நீங்க இப்படி விக்கிக்கும் போது எனக்கு எங்கேயோ சிக்கிக்குதுங்க. நீங்க இப்படியே விக்கி விக்கி செத்துட்டீங்கன்னா அப்புறம் நான் வாழ்க்கை பூரா கண்ணியாவே இருக்க வேண்டி வருமே. குடிங்க. ஐயோ, தொட்டுட்டானே, மனசை தொட்டுட்டானே. என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். என்னுடைய பிறந்த நாள் உங்களுக்கு எப்படி தெரியும்? மனசுக்கு பிடிச்சவங்களோட பிறந்த நாளை தெரிஞ்சுக்கிறத தவிர வேற எனக்கு என்னங்க வேலை இருக்கு? ஐயோ, நான் சொன்ன டைலாக் அப்படியே சொல்றானே. ஏன்டா ஒட்டுக்கட்டியா? ஆமா, இவர் பெரிய சங்கரதாஸ் சுவாமிகள் டைலாக் எழுதிருக்காங்க. கவனிரா மேடம், உங்களுக்காக என்னுடைய ஸ்பெஷல் பிறந்த நாள் பரிசு. பச்சை கலரு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, எனக்கு பச்சை புடவை தான் பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச கலர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறத தவிர எனக்கு என்னங்க வேற வேலை? எக்ஸ்கியூஸ் மீ, நான் ஏழை, என்னால புடவை வாங்க வசதி இல்லை. நீங்க நல்லா இருக்கிறதுக்காக கால்நடையாவே திருவேற்காடுக்கு போய். நீ ஒரு கால்நடைங்கிறது எனக்கு தெரியும். சும்மா இருடா. கால்நடையா போய் உங்களுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கேன். இந்தாங்க குங்குமம் எடுத்துக்கோங்க. நட்சத்திரம் கோத்திரம் எல்லாம் சொன்னீங்களா? ஓ, சிவகோத்திரம், கார்த்திகை நட்சத்திரம். அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? என் மனசுக்கு பிடிச்சவங்க ஜாதகத்தை தெரிஞ்சுக்கிறத விட வேற என்னங்க வேலை இருக்கு? தேங்க்யூ. டச் பண்ணிட்டானே, சென்டிமெண்டா டச் பண்ணிட்டானே, பிளாக் ஹார்ட். ஏண்டா நீ மட்டும் டச் பண்ணா நான் டச் பண்ண கூடாதா? நான் உண்மையா டச் பண்ணேன், நீ புடுங்குறியே. ஏண்டா திருவேற்காடுக்கு நடந்தா போன நீ மண்ணு வார லாரியில நாய் மாதிரி தொத்திக்கிட்டு போன பாத்தனே. உன் விஷயம் எனக்கு தெரியாதா? உடவே திருட்டுல வந்த. எவன் சொன்னா? பக்கத்து விட்டு மாமி கிட்ட சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தேன். ஐயோ, என்னங்க இது? ஓடி நீ. உன் குங்கும விஷயம் எனக்கு தெரியும்டா. தெரு ஓரத்துல இருக்கிற புண்ணாகம்ம கோயில்ல இருந்து பொறுக்கிட்டு வந்தேன். ஓடா பொறுக்கி பொறுக்கி பொறுக்கி. நானா பொறுக்கி? கடப்பாரி மாதிரி கேக் கொண்டு நீ தான்டா பொறுக்கி. ஐயோ, வேண்டாங்க. ஓடி நீ. ஏண்டா என் மனசுக்கு பிடிச்சவங்கள போடி நான் சொல்றேன். ஓடின்னு சொல்றேன், ஜாடின்னு சொல்ல, உனக்கு கரடின்னு சொல்ல. நீ யாரா கேக்குறது? நீ இப்ப நிக்கிற பாரு. ஏண்டா உனக்கு காதெல்லாம் வேண்டியது இருக்கு? எப்படா நீ வரானே? நீ வெளில வாடா, நீ வாடா, நீ வாடா, வாடா. ஐயோ, கர்ம தலையெழுத்து. வீரத்தை காமிச்சா பொம்பளைங்க அடி பண்ணிடுவாங்களா? கண்டிப்பா. அந்த காலத்துல வீரனுங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? புலிய சாகடிச்சு அதோட பல்ல கொண்டு வந்து காதலி கழுத்துல கட்டுவாங்களாம். புலி பல்லுக்கு நான் எங்க சார் போவேன்? ஆமா, பூனைக்குட்டி பல்லுக்கே உனக்கு வக்கு இல்ல. சார், நான் அந்த குஸ்திலாம் நல்லா போடுவேன். அப்ப நீ காதலிக்கிற பொண்ண சண்டைக்கு கூப்பிடு. அந்த பொண்ணா? நீ போடுற சண்டைய பார்க்க கூப்பிடு. யாரா முதறது? அதான் சவால் விடுத்துறானே பயில்வான் பூதலிங்க, அவன் கூட சண்டை போடு. ஐயோ, பூதலிங்கம்மா, அந்த ஆளு பெரிய ஆச்சா சார். சண்டை போடுறதுக்கு சக்தியை விட புத்தி தான் வேணும். அந்த ஆளோட வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்க. அதுல தட்டு, அந்த ஆள் அவுட்டு. அந்த ஆள் வீக்கெண்ட்ஸ் என்ன சார்? அதை நானே சொல்லணுமா? பின்ன கொப்பனா சொல்லுவாரு. அந்த ஆளுக்கு வருத்த கோழின்னா உயிர். நீ என்ன பண்ற? ஒரு வருத்த கோழி தொடைய வாங்கி உன் ஜோப்புல வச்சுக்கிற. சண்டை போடும் போது அந்த ஆளு மூஞ்சிக்கு நேரம் எடுத்து அந்த கோழி தொடைய காட்டு. அவ பார்த்து அப்படியே மயங்கி நிப்பான். ஒரே தட்டு மண்டையில. அந்த ஆளு பிளாட். இதெல்லாம் நடக்குமா சார்? கண்டிப்பா. நானே ஒரு தடவை இப்படித்தான் அந்த ஆளை ஏமாத்தி ஜெயிச்சிருக்கேன். உடனே ஒரு பொண்ணு ஒடியாந்து என்ன கட்டி பிடிச்சி போதும் போதும் போதும். இதெல்லாம் நாங்க கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம். வாய மூடுங்க. ஏ பூதலிங்கம், வாடா சண்டைக்கு.
ஐயோ கண்ணு பூச்சே ஐயம்மா ஐயோ ஐயோ சாரி சாரி ஐயோ கண்ணுடா பரத்த கோழி One, two, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஆஹா ஜெயிச்சிட்டேன் ஜெயிச்சிட்டேன் வெற்றி வெற்றி மகத்தான வெற்றி ரமாதேவி எப்படி 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 வெற்றியா? அதுலயும் மகத்தான வெற்றியா? நல்லா வாங்கு வாங்கு. மருத்த கோழியை காமிச்சு என்ன ஏமாத்துறான்னு பாத்தியா? அந்த வியாதி ரத்தோட போச்சுடா. புது வியாதி என்ன வந்திருக்கு? என்ன இது? நான் அச்சுப்பிழை இல்லாம எழுதின ஒரே லெட்டர், லவ் லெட்டர். ஏன் என்கிட்ட நீட்டுற? உன்கிட்ட நீட்டாம வேற யாருகிட்ட நீட்ட போறேன்? நான் ரொம்ப நீட் போலாம். காதலன் காதலி கிட்ட லவ் லெட்டர் நீட்டுறான். இதுல என்ன தப்பு? இத நீ வாங்க மறுத்தீன்னா நான் மருத்துவமனையில சேர்ந்து எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும். போய் சேர்றதானே? இது சாதாரண பைத்தியம் இல்ல, காதல் பைத்தியம். உன்னையே பிராண்டுவேன். என்ன இது? என்னையே பிராண்ட் வேண்டாம்? சொரி நாயா இருப்பானா? எவ்வளவு பெரிய தேங்கா யாருதோ? உனக்கு என்னாச்சு? என் இதயத்தை இந்த பேப்பர்ல எழுதி வச்சிருக்கேன், படிக்கட்டுமா? படி படி. நீயே என் மயில், நீ பாடினாலோ குயில், உன் இதயமே ஜெயில், உனக்கு பிடிச்ச படம் கிழக்கே போகும் ரயில், ஐயா 10ஆம் கிளாஸ் ஃபெயில். வெளியில அடிக்குது வெயில், உன் மூளைக்கு போடுற செய்யில் அரைச்சிப்பா. ராமாதேவி, நீங்க மட்டும் இதை ஏத்துக்கலன்னா ஆத்துலயோ குளத்துலயோ கிணத்துலயோ விழுந்து செத்து போயிருவேன். விழறதுக்கு முன்னாடி நல்ல ஆழமான இடமா பார்த்து விழுப்பா. அதனாலதாங்க இங்க வந்திருக்கேன். எனக்கு ஆழமான மனசுன்னு சொன்னேன். வளராம போய் வேலையை கவனிப்பா. தேங்காய் உடைச்சு வெளியில வரைச்சிட்டு இங்க காதல் சரசமா நடத்துற. போடா தேங்காய் பொறுக்கி, என் விஷயத்துல தலையிட்ட உன்னை கடிச்சு குதறிடுவேன். கார்பரேஷன்ல சொல்லி மாட்டி விட்டுருவேன். கடிச்சு குதறவியா? எடுவும் வாழை. வாத்தியார் மாதிரி சண்டை போடுறானே, என்னமோ சாம்பார் மாதிரி போஸ்ட் தரியே. என்னங்கப்பா அது? என்ன கலாட்டா? சார் பேசிக்கிட்டு இருக்கும்போது குத்திட்டா சார். நீ சும்மாடா, நான் சொல்றேன். சார் நீங்களே நியாயம் சொல்லுங்க. தீஞ்சு போன ஊத்தப்ப மாதிரி இருக்கான் இவனுக்கு. என்னத்துக்கு சார் காதல்? நீ மட்டும் ரொம்ப அழகா நினைஞ்சு வச்ச சப்பாத்தி மாவு மாதிரியா? சப்பாத்தி தின்னா சக்தி வரும், ஊத்தப்ப தின்னா வாயுதா வரும். கமன ராணி சார், இந்த பொண்ணுக்காக நான் எவ்வளவு உதவ வாங்கியிருக்கேன் தெரியுமா? நான் கூட தான் வாங்கியிருக்கேன். சுமார் ராணி மேடம், இவனை நம்பி நீங்க கல்யாணம் பண்ணிக்காதீங்க. ஏண்டா இவனை கட்டிக்கிட்டு நாளைக்கு நீ ரோட்ல போறேன்னு வச்சுக்க, நாளை ரவுடிங்க வந்தா உன்னால என்னடா பண்ண முடியும்? என்னால முடியாட்டாலும் 4 பேரை வச்சாது உதப்பண்டா. ஐயோ நான் என்ன செய்வேன்? ஏய், வேலைக்கு ஒரு பொண்ணை வச்சா 2 பேரும் சேர்ந்துட்டு இந்த பாடப்படுத்துவீங்க. உங்க 2 பேரும் வேலையில இருந்து தூக்கிறேன். சார் நான் வேலையை விட்டு போக தயார் சார். ஆனா அதுக்கு முன்னாடி எங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன், சேர்ந்து போடுறோம். சார் என்ன கட்டி கொடுத்துருங்க சார். முடியவே முடியாது சார். எங்க 2 பேரும் தான் சார் ஜோடி பொருத்தம். பாருங்க சார். சார் எங்க 2 பேரும் தான் சார் மனசு பொருத்தம். பாருங்க சார். ரமா, என்ன கட்டிக்கிட்டீங்கன்னா உனக்கு வாழ்க்கை பூரா சட்னி ப்ராப்ளமே இருக்காது. இன்னும் ஒரு தேங்காயை கொண்டுருவேன். அதுக்கு வேங்க சும்மா இவங்களே கேட்டலாம். ஏமா இவங்க 2 பேர்ல யார உனக்கு பிடிச்சிருக்கு? யார கல்யாணம் பண்ணி போற? சார் இவங்க 2 பேருமே எனக்கு பிடிக்கல. அப்பா சொல்ல விட்டுனா ரமா இப்படி சொல்லிட்டேன். பின்ன சார், இவரை கட்டிக்கிட்டா அவரால தொந்தரவு வரும், அவரை கட்டிக்கிட்டா இவரால தொந்தரவு வரும். இப்படி காலம் பூரா கொஞ்சம் கொஞ்சமா சாவறதை விட விஷத்தை குடிச்சு ஒரே அடியா செத்துறேன். வெரி குட், நல்ல முடிவுக்கு வந்த. இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. வீட்டுல எலி தொல்லை தாங்க முடியாம இந்த விஷத்தை வாங்கி பாக்கெட்ல வச்சேன். இந்த பெருச்சாலிங்க தொல்லை இருந்து உன்னை காப்பாத்திக்கணும்னா கண்ணை மூடிக்கிட்டு கம்முன்னு அடிச்சிரு. கரெக்ட். நீ எனக்கு கிடைக்கலன்னா வேற எவனுக்கும் கிடைக்க கூடாது. முக்கியமா அந்த செட்டி தலைன்னு கிடைக்கவே கூடாது. நீ செத்து தொலை. அரடி 1 2 3. அம்மா இங்க எங்க விஷத்தை குடிக்கலாம்? நீங்க நல்லா உங்களை காதலிச்சு கூட்டத்துக்காக இந்த விஷத்தை நானே குடிக்கிறேன். அதுவும் சரி, சீக்கிரம் முடியும். 1 2 3. போட்டா போட்டா. என்னடா எல்லாத்துக்கும் 4 பேரை கூப்பிடுவியே, இதுக்கு 4 பேரை கூப்பிடவா? உன்னால அதான் தான் முடியும். எப்ப இந்த தாரத்தப்பட்ட எல்லாம் வாங்க. சமாதேவி, என்னால உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது. நான் உங்களை காதலிக்கிறேன், நீங்க என்ன காதலிங்கன்னு கட்டாயப்படுற காதல் இல்லை. பிடிக்கிறனாலும் பரவாயில்லன்னு தியாகம் பண்றதா உண்மையான காதல். நீங்க அந்த தேங்காய் பொறிச்சியை கட்டிக்கிட்டு
நல்லா இருக்கு. ஐயோ, அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்களே. நீங்க இவ்வளவு நல்லவர் எனக்கு தெரியாம போயிடுச்சு. நீ மட்டும் இல்லம்மா, உலகத்துல ரொம்ப பொண்ணுங்க இப்படித்தான். காதல்னு வரும்போது தன்னை சுத்தி சுத்தி வர்றவன உதாசீனம் பண்ணிட வேண்டியது. கல்யாணம்னு வரும்போது 5 பவுன் 10 பவுனுக்கு தன்னை எவனாவது கட்டிக்க மாட்டானா அப்படின்னு காலமெல்லாம் காத்திருந்து கிளவி ஆயிட வேண்டியது. இப்ப ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? அதெல்லாம் இருக்கட்டும் சார். முதல்ல இவரை காப்பாத்துறதுக்கு ஒரு வழி பண்ணுங்க. கவலையே படாத, அவனுக்கு ஒண்ணும் ஆகாது. ஏன்னா அந்த பாட்டில் இருந்த விஷம் இல்ல, கொக்கோ கோலா. அதான் இடிச்சதா? கொக்கோ கோலாவா? இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நானே குடிச்சிருப்பேன் சார். குடிச்சிருப்ப. உங்க 2 பேர்ல இந்த பொண்ணை யார் உண்மையிலேயே காதலிக்கிறாங்கன்னு டெஸ்ட் பண்ணதா இந்த விஷ பரீட்சையை வச்சேன். சார் நீங்க சாலமன், நான் சாமானியன். இந்த பரீட்சையில சின்னமலை ஜெயிச்சாச்சு, நீ தோத்து போயிட்ட. ஏம்மா, உனக்காக தன் உயிரையே இழக்க துணிஞ்சானே இந்த தியாகி, அவனை கல்யாணம் பண்ணிக்கமா. அப்ப எங்கது? உங்கதியா, நீ காதல தோத்து போயிட்ட. தேவதாஸ் படம் பார்த்திருப்பீல? புரிஞ்சு போச்சு. ஒரு பைஜாமா, ஒரு ஜிப்பா, இந்த கையில பாட்டில், இந்த கையில சிகரெட், தொண்டையில இருமல், அவ்வளவுதானே? அதுக்கு முன்னாடி ஐயரை கூட்டிட்டு வா, உங்களுக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சிடலாம். ஓம் இத்தலக்கடி லால சுந்தரி கோண கொப்பர கொய்யா ஓம் நமச்சிவாயா சக்தி தலையா. தாயே, வீட்டுல யாரு இல்லையா? வீட்டுல யாரும் இல்ல. அப்ப உள்ள இருந்து பதில் சொல்றது யாரு? பேயா? நான் தாயா? உனக்கு பேயே பரவாயில்ல, நீ யாரு? நான் தான் வீட்டுக்காரன். நீ யார் சாமியாரா? என்ன உன் மாமியாரா? ஓம் இத்தலக்கடி லால சுந்தரி கோண கொப்பர கொய்யா ஓம் நமச்சிவாயா சக்தி தலையா. இந்த வீட்டுல ஒரு ஆண் பாவம் சுத்திட்டு இருக்குது. எந்த அனுபவம்? பாண்டியராஜனின் ஆண் பாவம். அடே கொப்பர தலையா, அந்த ஆண் பாவத்தியா சொன்ன? அடேய், நீ ஒரு பொண்ணை காதலிச்சு கட்டிக்கிட்டியா? ஆமா சாமி. அந்த பொண்ணை வேற ஒருத்தன் காதலிச்சு ஏமாந்து போனானா? ஆமா சாமி. அந்த அப்பாவியோட ஆண் பாவம் தான் இப்ப இங்க சுத்திட்டு இருக்குது. சாமி, இதனால ஏதாவது கெடுதல் வருமா? இனிமே ஒண்ணும் வராது. அதான் ஏற்கனவே வந்தாச்சு. ஐயோ, இன்னைக்கு மட்டும் நீங்க 2 பேரும் ஒன்னா படுத்தீங்க, நாளை காலையில உன் பொஞ்சாதி உன் பக்கத்துல படமா கடப்ப. சுவாமி, நீ விதவே ஆயிடுவே. சாமி, யோசிச்சு பாரு, உன்னை எவையா வெள்ள புடவையில பாக்குறது. சாமி, இதுக்கு நீங்க தான் வழி பண்ணணும். சுந்தரி கோண கும்புற கொய்யா ஓம் நமச்சிவாயா ஜட்டி தலையா வழி வச்சிருக்கிறேன். இன்னைக்கு ராத்திரிக்கு நான் திரும்பி வருவேன். அதுக்குள்ள வீட்டுல ஒரு பெரிய பூஜைக்கு ஏற்பாடு பண்ணு. நான் வந்து சாந்திய விளக்குறேன். அப்புறம் நீ சாந்தி முகூர்த்தம் நடத்து. இஸ்தலக்கடி லால சுந்தரி கோண கொப்பர கொய்யா ஓம் நமச்சிவாயா சக்தி தலையா குட்டி கலையா. சுவாமி, குழந்தாய், அந்த ஆண் பாவம் இந்த பக்கமே வராம விரட்டி எடுத்துருங்க சுவாமி. விரட்டிடுறேன். சாமி. என்னப்பா? ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு நேரமாச்சு சாமி. எனக்கும் தான் பூஜைக்கு நேரமாச்சு. சாமி, இந்த ஃபர்ஸ்ட் நைட் மட்டும் நல்லபடியா நடந்துச்சுன்னா 10 மாசத்துல 10 மாசத்துல எனக்கு ஒரு மகன் பிறப்பா. அவன் என்னை போலவே இருப்பான். சாமி, அதாவது என்னுடைய அருள் உங்ககிட்ட பூர்ணத்துவமா இருக்கிறதுனால அதுல இந்த இத்தலகடி லால சுந்தரி கோண கொப்பர கொய்யா நேரமாச்சு. இப்ப நான் உங்களுக்கு ஒரு பிரசாதம் ஒண்ணு கொடுக்க போறேன். என் கண் முன்னாடியே நீங்க அதை சாப்பிடுறீங்க. இப்ப பாத்தீங்களா, இங்க இருக்குது உங்களுக்காகவே நான் ஸ்பெஷலா இமயமல்ல இருந்து தயார் பண்ணி கொண்டு வந்திருக்கிற ஒரு மாதிரி மூலிகை கிண்பஜக். இத நான் பால்ல கலக்க போறேன், நீங்க சாப்பிட போறீங்க. கிண்ணம் பஜக். ஓம் கிண்பஜகா சகல மயக்கமோ மயக்கா. ஓம் உரஸ்டா எங்க என்ன தேங்காய் சத்தம் கேட்க ஓடுறான்? பொறுக்குறான். பொறுக்கி பரம்பரை. அது சந்தேகமே இல்ல, நம்ம இருக்காங்க. ஏங்க, அவரு பால்ல போட்டது மூலிகா இருக்குமா? இல்லவே இல்ல. பால் செம்பள ஊத்து. இன்பஜாக்கா வா, கண்ப ஜாக்கிடுறேன். சீக்கிரம் சீக்கிரம். என்ன சாமி, தேங்காய் உடைக்கிற சத்தம் கேட்க ஓடிட்டீங்க? அது ஒரு பரம்பரா. உன்னையில என் பக்தன் ஒருத்தன் வாசல்ல ஒரு தேங்காய் உடைச்சு அவன் ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்தேன். அது இருக்கட்டும், ஒரு பிரசாதம் ஒண்ணு கொடுத்தேன், சாப்பிட்டீங்களா? சாப்பிட்ட சாமி. ஒரு வித மயக்கம் வந்திருக்கணுமே. மயக்கம் வந்துருச்சு சாமி. சாமி சாமி ஒழிந்தான். சுந்தரி ராமதேவி ராமதேவி ராமதேவி. ஏண்டா இத்தலக்கடி லால சுந்தரி கோல கொப்பரி கொய்யாவா? ஓம் நம சிவாயாவா? சட்டித்தலையா விட்டீங்களே. ஹலோ, நான் தான் அமைச்சர் அன்பரசன் பேசுறேன்.
நான் உழைக்கும் கரங்கள் பத்திரிகை ஆசிரியர் சந்திரசேகர் பேசுறேன். ஏன் நாங்க மட்டும் உழைக்கலையா? ஏப்பா எப்படி கீரை? கீரையெல்லாம் ரொம்ப விளையாடி போச்சுங்க. முளைக்கீரை கையிலேயே பிடிக்க முடியாது. எப்படி இருக்கிறேன்னு கேட்டேன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன கச்சா முச்சான்னு எழுதுவ? உண்மையை மக்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகத்தான் நான் பத்திரிகை நடத்திக்கிட்டு இருக்கேன். உண்மை நீ சொல்லிதான் தெரியணுமா? உண்மை தெரியாம தான் மக்கள் எனக்கு ஓட்டு போட்டுருக்காங்களா? தாவணுன்ற முடிவோட வந்துட்டியா? பட்டணத்துல உன்ன மாதிரி ரவுடிங்க எல்லாம் இருக்காங்கன்னு தெரிஞ்சுதா கிராமத்தை விட்டு புறப்படும் போதே ஒரு பேனா கத்தி எடுத்து பாக்கெட்ல போட்டு புறப்பட்டேன். நீங்க சிரிச்சீங்களே. பேனா கத்தி வச்சிருக்கானா? ஏப்பா இது துப்பாக்கி காலம். பேனா கத்திய வச்சா பயமுறுத்துற? நீ நினைக்கிற மாதிரி இந்த பேனா கத்தி சாதாரணமானதில்ல. ஒரு நாட்டுடைய தலையெழுத்தையே மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்தது. இதுல நான் இங்கு ஊத்தி எழுதுறது இல்ல, என் ரத்தத்தையே ஊத்தி எழுதிட்டு இருக்கேன். ஜாக்கிரதை. முடிவா என்னதாப்பா சொல்ற? நீங்க நாட்டுக்கு நல்லது பண்ணுங்க, நான் பாராட்டுறேன். ஏழைங்களுக்கு உதவி செய்யுங்க, நான் வாழ்த்துறேன். ஆனா மக்களை ஏமாத்துற வேலையை மட்டும் செஞ்சீங்கன்னா அதை எழுதுறதுக்கு எப்பவும் தயங்க மாட்டேன். பணம் வச்சுறீங்களா? வெரி குட் சார். பின்ன என்ன, அந்த மினிஸ்டர் நம்மளை எல்லாம் மிரட்டி பாக்குறான். அவன் இன்னைக்கு என்ன ஹாட் நியூஸ் சார்? ஒரு கலெக்டர் பொண்ணு பாஸ் பண்ணிருக்கா. ஏன் கலெக்டர் பொண்ணு பாஸ் பண்ணக்கூடாதா? அது இல்ல சார், பரீட்சைக்கு போகல ஆனா பாஸ் பண்ணிருக்கா. யூனிவர்சிட்டி லெவல்ல பெரிய ஃப்ராட் நடந்திருக்கு சார். ரியலி ஹாட் நியூஸ். சூடான செய்தி கொண்டாந்துருக்கீங்க. குட், வெரி குட். பரீட்சைக்கு போகாமலே பொண்ணு பார்த்தா சூடு படு. கம்போஸ் பண்ணும்போது எழுத்தெல்லாம் கொதிக்கும். பிரிண்டிங் கொடுத்தா மெஷினே கொதிக்கும். படிக்கும் போது அவனுக்கு ரத்தமே கொதிக்கும். மிஸ்டர் சின்னமலாய், லிட்டில் மவுண்டன், ரொம்ப முக்கியமான நியூஸ் இமீடியட்டா கம்போஸ் பண்ணி வை. உங்களுக்கு என்ன வேலையா? இங்க நான் சீஃபா நீ சீஃபா? நீயே சொல்லு. நான் சொல்றியா? நான் நல்லா படிச்சுட்டு டெக்னிக்கலா இங்க கம்போஸ் பண்ண வந்தவன். நீ சும்மா எழுத்தெல்லாம் தேய்ச்சி கழுவிட்டு அப்புறமா வந்தவன். உனக்கு எருமாட்டுக்கு ஜாஸ்தி வித்தியாசம் இல்ல. கம்போசிட் ஐசை இப்ப புரியுதா? நான் தான் சீஃப். சொல்லு. நான் தான் சீப். நீ தான் சீப்பு. போயா. தேவி, ரமாதேவி, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? உன் பக்தன் வந்திருக்கிறேன். பக்தனா? ஐயோ, உன்னிடம் இந்த கோப பார்வையா எதிர்பார்த்தேன். ஒரு வித காந்த பார்வை, ஒரு காதல் பார்வை அல்லவா எனக்கு தேவை. ரமு, என் இடுப்பில் நான் என்ன வைத்திருக்கிறேன் தெரியுமா? உன்னை வைத்திருக்கிறேன். பார். அடச்சி சூர்யா, இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. இப்படியா கம்போஸ் பண்றது? ஏன் என்ன தப்பு? பெரிய இல்ல போற இடத்துல சின்ன இல்ல போட்டு எல்லாரையும் கொண்டு இருக்கீங்களே. எல்லாரும் தான் சாப்பிட்டுமே, ஜனத்தொகை குறையும். மக்களை கொள்வீங்களா? முதல்ல உங்களை கொண்டுடுவாங்க. இதுதான் அவசர வேலையா? இப்படித்தான் அட்டு கோக்குறதா? என்ன பண்றது தேவி? உன் மேல இருக்கிற ஒரு காதல்னால எனக்கு கண்ணு மூணு தெரிய மாட்டேங்குது. தப்பு தப்பா கோத்துறேன். நானும் தான் இந்த பொண்ணை காதலிக்கிறேன். கரெக்டா கொடுக்கலையா? நீ இதுக்கு முன்னாடி பாய் தச்சவன். பழச கலராத. சரி, புதுசா கலருவோம். நான் இந்த பொண்ணை காதலிக்கிறேன். கண்ணே கண்ணே கண்ணே. நானும் தான் பொண்ணை காதலிக்கிறேன். அண்ணமே அண்ணமே அண்ணமே. கிண்ணமே கண்ணமே கண்ணமே. ஏ கிண்ணமே கிண்ணமே கிண்ணமே. அடச்சி விடுங்கயா. உங்க ரெண்டு பேரோட கத்தி கத்தி என் தொண்டை தண்ணிய வச்சு போச்சு. விக்கல் விக்கல். இரு மண்பான தண்ணி கூட்டு வரேன். நான் ரெட்டில் ஏரியே கொண்டாறேன். ஒரு கொசுரு